வணக்கம். வெல்கம் டு மாயன் சேனல். நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோங்க. அடுத்து சிவகுமார் சார், என்னோட மனை வடக்கு பார்த்த மனை, அளவு 12 அடி, அகலம் 60 அடி நீளம். இதில் வீடு கட்டலாமா? ஓகே, கட்டலாம் சார், கட்டலாம். சார் என்ன கேட்குறேன்னா 12 அடி அகலம் தான். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி லேண்டுக்கு வந்து வாஸ்துப்படி பிளான் போடுறது ரொம்ப ரொம்ப கடினம் சார். அதாவது டெக்னிக்கலாகவும் சரியாக வராது அது. அதனால தான் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கிற பிளான் வாங்காதீங்க, வாஸ்துபடியே பிளான் போட முடியாதுன்னு. அப்படிலாம் கிடையாது, போட முடியும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். நிறைய விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். நம்ம விருப்பப்படுற மாதிரியான ஒரு பிளான் நம்மளுக்கு அமையாது. அப்போ அங்கே என்ன வருதோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் வாஸ்துப்படி பார்த்துக்கிற மாதிரி வரும். புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி இது பேர் நீள் செவ்வக மனைன்னு சொல்லுவோம். நீள் செவ்வக மனை வந்துருச்சுனாவே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு பேசேஜ் மாதிரி போய் ஒரு ரூமை அப்ரோச் பண்ணுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் அகலம் பெருசாக இருந்ததுன்னா, இடம் பெருசாக இருக்கும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், டைரெக்ஷனை மாற்றிருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்த் டைரெக்ஷன் எப்போவுமே மேலே வைப்பேன், இந்த தடவை கீழே வச்சுருக்கேன். அப்போ தான் போட்டால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் லேண்டே வந்து அந்த அளவு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். சும்மா நான் ஒரு ஐடியா தரேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்குங்க. நான் சும்மா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ அகலம் 12 அடி இருக்கிறனால இதில் வந்து இப்போ ஒரு பக்கம் மட்டும் செட்பேக் விட்டுக்குங்க. அது ஏன்னா அவ்வளோதான் விட முடியும், அங்கே அவ்வளோதான் இடம் இருக்குது, சுத்தமாக இடம் இல்லை. இந்த கிழக்கு பக்கம் மட்டும் ஒரு அடி செட்பேக் விட்டுருங்க. இப்போ நான் கோடு போட்டிருக்கேன்ல, சும்மா ஒரு அடி மட்டும் செட்பேக் விடுங்க. செட்பேக் விடாமல் கட்டாதீங்க. ஒருவேளை பக்கத்து லேண்டு வந்து காலி லேண்டாக இருக்குது, கார்னர் பிளாட்டாக இருக்குன்னா நோ இஷ்யூ. ஆனால் பக்கத்துலேயும் ஒட்டி கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இப்போ ஒருவேளை இந்த மனைக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற மனைக்கு வந்து அவங்களோட மேற்கு பக்கம் தான் உங்களுக்கு கிழக்கு பக்கமாக வரும், கரெக்டுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டி கட்டணுன்னு தான் யோசிப்பாங்க, சரிங்களா? அதனால் நான் அதாவது அகலம் வந்து 12 அடி இருக்கும்போது அந்த மனை எல்லாமே பக்கத்தில் கம்மியான லேண்டு தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒட்டி தான் கட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த தெற்கு மேற்கு வந்து ஒட்டி கட்டிடுங்க, ஓகேங்களா? அதில் ஒரு ஐடியா தரேன் பாருங்கள், போட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த பிளான் பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதில் வந்து இந்த பக்கம் 60 அடி, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் கணக்குப்படி பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் படிக்கட்டு போட்டிருக்கோம் வாயுமொழியில், அது ஒரு 6 அடி போயிடுச்சு. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக போடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹால் வந்து ஒரு 16 அடி, இது வந்து லிவிங் வச்சுக்கலாம். இது கிச்சன், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு 10 அடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 8 அடி, இது ஒரு 10 அடி. இது மாஸ்டர் பெட்ரூம், இது அட்டாச் டாய்லெட்டு, இது ஒரு டாய்லெட்டு, இது வந்து பேசேஜ் மாதிரி இந்த ஏரியா, புரியுதுங்களா? அப்படி வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நீங்கள் கார் பார்க் மாதிரி விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் வீடு கட்டி இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இது நீளம் அதிகமாக இருக்கிறனால மேக்ஸிமம் ஒரே வீடாக எடுத்துக்க மாட்டீங்க, ரெண்டல் பர்பஸ்க்கும் விடுவீங்க. அப்போது ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு வீடு, டபுள் பெட்ரூம் வீடு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரும் வீடு கட்டி நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். டூப்ளெக்ஸாக பண்ணுறதா இருந்தால் அது வேறு டைப்பு. நான் இந்த ஒரு ஐடியா கொடுக்குறேன், இது ஓரளவுக்கு பக்கா வாஸ்து, செக் பண்ணி பாருங்கள். கிழக்கு பக்கம் ஒரு அடி மட்டும் செட்பேக் கண்டிப்பாக விட்டுருங்க, சரிங்களா? விடாமல் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்டு போட்டு கட்டுறோம் பாருங்கள், இது வந்து ஓடிஎஸ் மாதிரி விட்டுருங்க. டாய்லெட்டோட பைப்லைன் இறங்குறதுக்காக, வென்டிலேஷனுக்காகவும் ஓடிஎஸ் மாதிரி விட்டுட்டிங்கன்னா, இப்போ இந்த பெட்ரூம்க்கான ஜன்னலும் இங்கே விட்டுடலாம், டாய்லெட்டுக்கான பைப்லைன் வென்டிலேஷன் இங்கே இறக்கிக்கலாம். இப்போ கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கிச்சன் டைப் தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ கிச்சனுக்கு விண்டோ இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பக்கம் நீங்கள் அதுக்கு நேராக விண்டோ விட்டுட்டு சிம்னி போட்டுட்டு அதோட பைப்லைனை கொண்டு போய் வெளியில் விடுற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க.
இது ஒரு நல்ல ஐடியா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், உங்களுக்கு படிக்கட்டு வந்து வாயுமொழிக்கு போயிருக்கு, தலைவாசல் உச்சத்துக்கு வந்திருக்கு, லிவிங், அப்புறம் கிச்சன். இப்போ இந்த கிச்சன் வந்து எந்த ஒரு கார்னருக்குமே போகலையே, இது கரெக்டாக நிறைய பேருக்கு டவுட் வரும். இது நியூட்ரல் மாதிரி அமைப்பு தாங்க. கிச்சன் வந்து சென்டரில் இருக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் மொத்தமாக இந்த லென்த்தை அளந்து பார்த்தா கூட உங்களுக்கு அது வாயுமொழியில் இருக்கிற கணக்குக்கு தான் வரும். டோட்டல் இந்த லேண்டில் லிவிங்கும் கிச்சனும் வாயுமொழியில் இருக்கிற கணக்கு தான் வரும். அது ஓரளவுக்கு கரெக்டு தான். இவ்வளோ தான் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இவ்வளோ தான் பண்ண முடியும். அப்போ இது வாஸ்து குறையா அப்படிலாம் கிடையாது. நல்லா பக்காவாக இது ஒர்க் பண்ணும். புரிஞ்சுங்க, இது கரெக்டாக. ஏன்னா இந்த மாதிரி லேண்டை பொறுத்த வரைக்கும், அகலம் கம்மியாக இருக்க லேண்டை பொறுத்த வரைக்கும் வாசல் எங்கே வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மெயினாக வேலை செய்யும். இப்போ இதில் இருக்கிற எல்லா வாசலும் உச்சத்தில் இருக்குது. தலைவாசல், நேராக பெட்ரூமோட வாசல், அடுத்து செகண்டரி பெட்ரூமோட வாசல், டாய்லெட்டோட வாசல் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. பேசேஜ் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ வென்டிலேஷன் உங்களுக்கு ஈஸ்ட் சைட்லேருந்து நல்லா கிடைக்கும். இந்த ஐடியா கூட பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இது நீங்கள் கேட்டிருக்கிறதுக்கு பொருந்தி வரும். அப்படி இல்லை அப்படின்னும்போது ஒருவேளை கீழே கார் பார்க் வேணும் சில பேர் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு படிக்கட்டை சென்ட்ரு பார்ட்டில் கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் கார் பார்க்கிங் ஃபுல்லாக விட்டுட்டு பின்னாடி ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும்போது அந்த பக்கம் சிங்கிள் பெட்ரூம், இந்த பக்கம் சிங்கிள் பெட்ரூம், ரோடு பக்கம் அப்படி போட்டும் பண்ண முடியும். அது நீங்கள் ஐடியா பண்ணிக்கிங்க. இந்த ஐடியா வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 12 அடி அகலம் வந்து இருந்ததுனாவே வாஸ்துப்படி வீடே கட்ட முடியாது, லேண்டு வாங்காதீங்கன்னு நிறைய வாஸ்து பார்க்குறவங்க கிளைண்ட்டை சொல்லி பயமுறுத்தி கிளைண்ட் நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சாரும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வாங்கலாம், பண்ணலாம். சில பேருக்கு அப்படி அவ்வளோதான் சரி இருக்குது, எங்களால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஐடியானா வாங்காதீங்க. 12 அடி தான் இருக்குது, அதில் கரெக்டாக வாஸ்துப்படி எல்லாமே அமைச்சிக்க முடியாதுங்க, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறது. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், பொருளை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பேசேஜெலாம் வந்து 2.5 3 அடி தான் விட முடியும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்காது, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். எங்களுக்கு பரவாயில்லைங்க, 7க்கு ஏற்ற எள்ளுருண்டை எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் வச்சு பண்ணிப்போம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு அவ்வளோதான் லேண்ட் இருக்குது, அதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. அது பக்கா வாஸ்து தான். நீங்கள் இந்த சின்ன லேண்டில் பக்காவாக வாஸ்துப்படி அமைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் பெரிய கோடீஸ்வரன் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அது கரெக்டாக அமைச்சிக்கணும், அவ்வளோதான். கரெக்டாக இந்த மாதிரி லேண்டில் இவ்வளோ தான் பார்க்க முடியும். இது போதும். ஓகேங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி.